இந்த காவிரி பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அந்த அறிவிப்பு வந்ததுக்கு காரணம் யாரு? இந்த அன்புமணி ராமதாஸ். நான் பெருமையா நான் சொல்லி பண்ணேன். நான் எவ்வளோ சாதனைகள் நான் செஞ்சிருக்கிறேன். இந்தியாவுக்கு NRHM தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ், போலியோ ஒழிச்சது, பொது இடத்துல புகைப்பிடிக்கக்கூடாது, புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரம், குட்கா தடை பண்ண எல்லாத்தையும் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை விட எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, இந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், புரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அதுல கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர். ஆனால் முதலாக இது என்னவென்று சொல்லி இந்த முதல் கோரிக்கை வைத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். 2015 வச்சேன். நான் ஊரா போனேன், கிராமமா போனேன், அறிவித்து கிராமமா போனேன், துண்டு பிரசுரத்தை கொடுத்தேன், விழிப்புணர்வு போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடு, அழுத்தம் கொடுத்தேன், நாடாளுமன்றத்தில் பேசினேன், சட்டமன்றத்தில் பேச வச்சேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அவரோட 10 முறை சந்திச்சேன். ஒரு முறை சொன்னேன், பாருங்க, வரலாற்றில் உங்கள் பேர் காலங்காலமாக நிலைத்து இருக்கும், இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்க. அத்தனை எவ்வளோ என்னென்ன பேசணுமோ பேசினேன். ஏன்னா அப்போ தான் இந்த ONGC, இந்த மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன், இந்த வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காயெல்லாம் கொண்டு வர மாட்டானுங்க. பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்லாம் கொண்டு வர முடியாது. சட்டம் வந்து தான். ஏன்னா இந்த மண்ணை பாதுகாக்கணும். அந்த நோக்கத்தில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வர செய்தது. சட்டம் கொண்டு வந்தது அதிமுக, கொண்டு வர செய்தது இந்த அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இது ஏதோ விளம்பரத்துக்கு நாங்கள் ஏதோ வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கல. நாங்கள் எங்களுக்கு உண்மையிலே மாற்றம் வர வேண்டும். அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் தான் நாட்டினுடைய பொக்கிஷம். வருகின்ற தலைமுறை நீங்கள் தான் நாட்டினுடைய எதிர்காலம். நீங்கள் தான் பொக்கிஷம். உங்களை பாதுகாக்கணும். நீங்கள் இந்த வருகின்ற தலைமுறைகள் படிக்கணும், படித்து வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். சுயமரியாதையுடன் வாழ, யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. நீங்கள் அதுதான் வேணும். சுயமரியாதையான இயக்கம்னு சொன்னால் அது போதாது. அதுக்கு ஏற்ப திட்டங்களை கொண்டு வரணும். அதனால் இதையெல்லாம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்காகத்தான் நான் இங்கே வரைய தந்திருக்கின்றேன். இது ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். விடியல் எங்கே? நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வார்த்தை விடியல் ஆட்சின்னு சொன்னார்ல. நான் கேட்ட கேள்வி, விடியல் எங்கே? இந்த புத்தகம் என்ன தெரியுமாம்மா? இந்த புத்தகத்தில் நான் போன ஒரு 3 வாரத்துக்கு முன்பு போட்டுவேன். இந்த புத்தகத்தை போட்டேன். இதில் என்னென்னா, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இது வாக்குறுதிகளாக நான் பார்க்கல, இது சத்தியம். 505 சத்தியங்கள் உங்களுக்கு கொடுத்தார்கள் திமுக. இது புத்தகத்தில் 505 நான் போட்டிருக்கேன். இது படிங்க, ஆன்லைனில் இருக்குது. இந்த 505 வாக்குறுதிகளில் திமுக இன்னைக்கு 4.5 ஆண்டுகள், 50 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னொரு 4-5 மாதம் தான் இருக்கு. எவ்வளோ தெரியுமா நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 66 வாக்குறுதிகள். 505ல் வெறும் 66 வாக்குறுதிகள். இதில் எல்லாம் புத்தகத்தில் போட்டு வச்சிருக்கேன். நான் சும்மா பேச மாட்டேன். எது பேசினாலும் புள்ளி விவரங்கள் வச்சு தான் பேசுவேன். 66 வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா எத்தனை % தெரியுமா? 505ல் 66னா எவ்வளோ? 13 விழுக்காடு. 13% வாக்குறுதிகள் மட்டும்தான் திமுக நிறைவேற்றி இருக்கிறது. இன்னொரு 66 அறகுறையாக நிறைவேற்றி இருக்கிறாங்க. அவ்வளோதான். இது எல்லாமே இருக்கு. ஒரு தேர்வு எக்ஸாமில் பாஸ் மார்க் எவ்வளோ? 35, சில இடத்துல 40, 35ன்னு வச்சுக்கோங்களேன். திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? 13 மார்க் எடுத்திருக்கு. எவ்வளோ மார்க்கு? 13 மார்க் தான். இந்த புத்தகத்தில் இருக்குதுயா, நான் சும்மா சொல்லலை. 100 மார்க்கில் வெறும் 13 மார்க், 13 விழுக்காடு அவருடைய அறிவிப்புகள் தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். வெறும் 13 மார்க். 13 மார்க்னா என்ன? ஃபெயில். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வரக்கூடாது. தகுதி இல்லாதவர்கள், அவர்களுக்கு திறமை இல்லாதவர்கள், நிர்வாகம்னா என்னன்னு தெரியாதவர்கள். அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு, சொல்றான் பாரு, தெளிவா இருக்குண்ணா.